அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான, குறிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தரக்கூடிய ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரிலே ஒரு பெரிய செல்வந்தரான மனிதர் இருந்தார். நல்ல பெரிய வியாபாரி. வியாபாரின்னா அதாவது கோடிகளிலே வியாபாரம் செய்யக்கூடியவர். ஆனால் ஒரு நாள் அவருக்கு ஒரு நோய் வந்து படுத்துட்டாரு. சில நாட்கள் அந்த படுக்கை நீண்டது. கடைசியில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் இருந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்தாங்க. இதில் ஏதோ எங்களுக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இங்கேருந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க, அவங்க தெளிவான முறையில் உங்களுக்கு காமிச்சிருவாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவர் அங்கே கூட்டு போனாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க போய் எல்லாம் செக்கப் பண்ணி பார்த்தா கடைசியில் என்ன அப்படின்னா, அவருடைய நுரையீரலில் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய். புற்றுநோய் என்றால் ஸ்டேஜ்லாம் கடந்து அது அது அதனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஏன்னா பல புற்றுநோய்களினுடைய அந்த வெளிப்பாடு ஆரம்ப கட்டத்தில் தெரிவதே இல்லையே. ஒரு சில நபர்களுக்கு தெரிகிறது, ஆனால் அதிகப்படியான நபர்களுக்கு தெரிவதே இல்லை இல்லையா? அப்போ அதனுடைய ஸ்டேஜ்லாம் தாண்டி அதனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துடுச்சு. இங்கே நாங்கள் மருத்துவம் செய்கிறது, வைத்தியம் கொடுக்கறது ரொம்ப பெரிய கஷ்டம். வேணால் கொஞ்ச நாள் நாங்கள் வச்சு பார்க்கலாம், ஆனால் எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எங்களால் இதை வந்து கன்ஃபார்மாக கிளியராக நாங்கள் முழுமையாக இதுக்கு தீர்வை சொல்ல முடியுமான்னு தெரியலை. நீங்கள் வேணால் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொன்னாங்க, அந்த நாட்டில் போய் அங்கே இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கேயும் 100% நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்ததற்கு அந்த பிள்ளைங்க அந்த மருத்துவமனையிலேயே வச்சு வைத்தியம் பண்ணாங்க. எந்த இம்ப்ரூவுமே இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. அது ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதம் என்றால் முஸ்லீம்கள் எல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய புனிதமான ரமதானுடைய மாதம். அது 20 நாட்கள் ஓடிவிட்டது, கடைசி 10 நாட்கள் மிச்சம். இப்போ அவர் அந்த பெரிய வியாபாரி, ஒரு அந்த பெரிய முதலாளி தானே அவர் தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சொன்னார், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, என்னை தான் முடியாது, என்ன முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே வச்சே என்னுடைய ரூஹு போகிறதுக்கு பதிலாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க. பேரன் பேத்திங்க, குடும்ப மக்கள், உறவுகள் எல்லாத்தையும் பார்த்து நிம்மதியான சில நாட்கள் கழித்து விட்டு அங்கேயே என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் மருத்துவமனையில் வச்சு போக வேண்டாம் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டதுனாலே, கரிசனத்தோடு கேட்டுக்கொண்டதுனாலே அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் சரி அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டில் போன பின்னாடி நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஊரில் முக்கியஸ்தரில் ஒரு பெரிய செல்வந்தரில் முக்கியமான நபர்கள்லாம் அவரை சந்திக்க வர்றாங்க, நோய் விசாரிக்க வர்றாங்க. அப்படி வந்துட்டு போனவங்கள அந்த ஊரில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு மகான், ஒரு குருமகான், ரொம்ப பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர், அவர் வந்தார். வந்து பார்த்து முழுமையாக அவரை அப்படி மேலேருந்து கீழே வரையே பார்த்தாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய நோய் தான், ஆனால் இதுக்கும் தீர்வு உண்டு, தீர்வு இல்லைங்கிறது எதுவுமே கிடையாது. இறைவன் எந்த நோயை வைத்தாலும் அதற்கு மருந்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், எனவே தீர்வு உண்டு. என்ன தீர்வுன்னு கேட்டார் அந்த பெரிய செல்வந்தர். இவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் யார் ரொம்ப கஷ்டத்துலையும் வறுமையிலையும் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்களோ அவங்கள கண்டெடுத்து அவங்களுக்கான வாழ்க்கைக்கான அனைத்து விஷயத்தையும் சிறப்பாக நிறைவாக செய்து கொடுங்க, அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பான். என்ன சொன்னாங்க? கடுமையான நெருக்கடியிலையும் கடுமையான துன்பத்திலையும் வறுமையிலையும் பசிப்பட்டினியோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை தேர்வு செய்து ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய லெவலில் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர், மொத்த அந்த அமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது சிறப்பாக நீங்கள் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்கள், அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க, இறைவன் போதுமானவன் உங்களுக்கு நிவாரணத்தை தருவான் அப்படின்னு சொன்ன உடனே ரமதானுடைய பிந்திய நாட்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, பெருநாள் வரப்போகுது. அந்த 2 நாளில் தான் அந்த 2 நாள் இருக்கும்போது தான் அந்த பெரியவர் இந்த மகான் இவரிடத்தை சொல்லிட்டு போனார். இப்போ அந்த செல்வந்தர் தன்னுடைய நெருக்கமான பணியாளரை, அதாவது பிஏ இருப்பார்களா, அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு தேடு, இந்த ஊரில் யார் கடுமையான வறுமையில் இருக்காங்க, யார் ரொம்ப தேவையுடையனா இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு வேகமாக வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அவரும் போய் அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார். இந்த ஊரில் இந்த குறிப்பிட்ட தெருவில் இந்த ஓரத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் ஆண் துணை இல்லை, அந்த பெண் விதவை பெண், அந்த பெண்ணுக்கு 3 பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள்,
கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு கூட சகர் செய்யறதுக்கு சாப்பாடு இல்லை. வெறும் காஞ்சி போன ரொட்டியை தண்ணியில் நினைச்சு சாப்பிட்டுட்டு தான் நோன்பு வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வறுமை. வீடெல்லாம் மழை பெஞ்சா ஒழுகி ஊத்துது. உடுத்துறதுக்கு கூட அவங்கள்ட்ட சரியான துணி இல்லை. கந்தல் ஆடை, கிழிசலான ஆடையை தைத்துத்தான் போட்டிருக்கிறாங்க. சொல்ல போனா 2 நாளில் பெருநாள் வரப்போகுது. அவங்கள்ட்ட பெருநாளை கொண்டாடுறதுக்கு கூட வீட்டில் எதுவும் இல்லை. அந்த பெருநாளை மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு நல்ல உணவு சமைத்து சாப்பிடுவதற்கும் நல்ல ஆடை உடுத்துவது கூட ஒன்றுமே இல்லை. அவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க என்று கள ஆய்வு செய்து முழுமையான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. செல்வந்தர் சொன்னார், அந்த குடும்பத்தை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பொருளாதாரத்தை தன்னிறைவாக மாற்றுவதற்கு, அவங்களுடைய வறுமை மொத்தமும் போக்குவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் A to Z அந்த குடும்பத்தை செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்க ஃபுல்லாக போய் செஞ்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே, இவர் பெரிய செல்வந்தராச்சா, எல்லா வசதியும் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வேகமாக அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அவங்களுடைய எல்லா விதமான அந்த கஷ்ட நிலையும் முழுமையாக போக்கி கொடுத்து, கடைசியில் யார் செஞ்சா என்ன செஞ்சா எதுவுமே சொல்லலை, முழுமையாக போக்கி கொடுத்து, இதெல்லாம் இறைவன் உங்களுக்கு எங்கள் வழியிலே உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான். என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? மினல்லா இலல்லா, அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். எனக்கு கொடுத்தது அல்லாஹ் தான், இப்போ என் மூலமாக உங்களுக்கு தர்றது அல்லாஹ் தான், அவ்வளோதான். நான் கொடுத்தேன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. உடனே அந்த மனிதர் சொன்னார், இறைவன் எங்களை பாலமாக அமைத்து உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அம்மா அன்னைக்கு இஷாவுடைய தொழுகை, இஷாவுடைய பாங்கு தொழுகைக்கு அசான் கொடுக்க போறாங்க, அழைப்பு கொடுக்க போறாங்க. அந்த நேரத்திலே கண்ணீரோடு அந்த பெண்மணி, அந்த விதவை பெண்ணும் அந்த குழந்தைகளும் இறைவனிடத்திலே கையேந்தி ஒரு துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள்? அல்லாஹும்ம மன் அத்கல சுரூர ஃபீ குலூபினா, இறைவா எங்களுடைய உள்ளத்திலே யார் சந்தோஷத்தை விதைத்தார்களோ, எங்கள் மகிழ்ச்சிக்கு யார் காரணமானார்களோ, இறைவா அவர்களுக்காக வேண்டி உன்னிடத்திலே கேட்கிறோம். இன்னி அஸ்அலுக அன் துத்கில சுரூர ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்திற்கு நீ சந்தோஷத்தை கொண்டு போய் சேர்த்து விடு. ஃபலா துரிஹி ஹுஸ்னன் பஅதல் யௌமி அபதா, இன்றைய நாளைக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு கவலையையும் நீ கொடுத்து விடாதே என்று மனதார கண்ணீர் வடித்துக்கொண்டு அந்த விதவை பெண்மணி துவா செய்தார்கள். இந்த துவாவை கேட்டுட்டு அந்த பணியாளர், அந்த பிஏ நேர வீட்டுக்கு போனார். யாரை? தன்னுடைய முதலாளியை பார்க்கறதுக்கு. படுக்கையிலே புற்றுநோயினுடைய முற்றி போய் மரணத்தின் வாசலிலே கிடந்த அந்த மனிதரை பார்க்கதற்காக நீ வேக வேகமாக செய்தி சொல்ல போனார். என்ன ஆச்சரியம்! படுக்கையிலே, மரணப்படுக்கையில் இருந்தவர் எழுந்து உட்கார்ந்து தைரியத்தோடு தெம்பாக அமர்ந்திருக்கிறார். வந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம். பிஏவுக்கு அவர் சொன்னார், எனக்கு எல்லாமே கிளியராக இருக்கிற மாதிரி நான் உணர்றேன், எந்த ஒரு சிரமத்தையும் எந்த ஒரு சிக்கலையும் எனக்கு உடல்ல வலியோ வேதனையோ துன்பமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்த பணியாளர் சொன்னார், நீங்கள் சொன்னதை எல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்துட்டேன். அந்த அம்மா துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க? சொன்னாங்க, இந்த துவா தான் செஞ்சாங்க. எங்கள் கல்புகளிலே, எங்கள் உள்ளங்களிலே யார் சந்தோஷத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே யாரெல்லாம் நீ சந்தோஷத்தை கொடு, இந்த நாளைக்கு பிறகு எந்த ஒரு கவலையும் கஷ்டத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே என்று கண்ணீரோடு கம்பளையோடு அந்த அம்மா அந்த குழந்தைகளோடு துவா செய்தார்கள். எப்போ துவா செஞ்சாங்கன்னு கேட்டார் முதலாளி. வந்த பணியாளர் சொன்னார், கரெக்டாக இஷா துறைக்கு பாங்க சொல்லும் பொழுது அந்த துவா செஞ்சாங்க. உடனே முதலாளி கண்ணீரோடு சொன்னார், அந்த இஷாவின் பாங்கின் சமயத்தில் தான், அந்த அழைப்புடையின் சமயத்தில் தான் யாரோ ஒருவர் வந்து என்னுடைய நெஞ்சி பகுதியிலே அப்படியே கை வைத்து அப்படியே தடவி விடுவதை போன்று நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு இப்படி ஒரு புத்துணர்வும் ஆரோக்கியமும் கிடைத்தது என்று அந்த மனிதர் சொன்னார். இது ஒரு பிரபலமான ஒரு சர்வதேச புகழ்பெற்ற அறிஞர் பெருமகனார் தன்னுடைய உரையிலே சொல்லக்கூடிய ஒரு உண்மை கதை. அன்பர்களே, இந்த கதையில் நமக்கான பாடம் என்ன தெரியுமா? ஒருவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்தினால் அதுவே நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வாக அமையும். இதுக்கு நேர் மாற்றமாக ஒருத்தருடைய உள்ளத்தில் சந்தோஷத்துக்கு பதிலாக வெறுப்பையும் அல்லது பகையையும் அல்லது ஒரு விதமான நெருக்கடியையும் நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுவே நமக்கு எதிராகவும் மாறிவிடும். எனவே இந்த நிகழ்ச்சி, இந்த உண்மை நிகழ்வு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் செய்யக்கூடிய உதவி இருக்கிறதே, தர்மம் இருக்கிறதே, அது நமக்கு ஏற்படக்கூடிய பல இடர்களை அல்லது நமக்கு ஏற்பட்டுவிட்ட பல சிக்கல்களை அது மாற்றிவிடும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உண்மை நிகழ்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்துக் கொள்வோம். வாழும் காலம் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம், சந்தோஷத்தை கொடுப்போம்.
நாம் செய்யக்கூடிய செயல்களிலேயே சிறந்த செயல் எது என்று நபிகள் அடையாளப்படுத்தினார்கள். சுரூருன் துதுகிலுஹு அலா கல்வி முஸ்லிமின், ஒருவருடைய உள்ளத்திலே நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதுதான் நீங்கள் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல். சந்தோஷத்தை கொடுப்போம், கவலைகளை போக்குவோம், வாருங்கள் வளமாக வாழுவோம். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.